வணக்கங்க. நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தண்ணியை ஊற்றி கலந்து விட்ருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்ருவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருவோம். இப்போ பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருவோம். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சாச்சு. தண்ணி சூடானதான் உருண்டை எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணிடுவோம். ஏலக்காய் 2 தட்டி போட்டுருவோம். கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த பாலை உள்ளே ஊற்றிடுவோம். கொதி வரட்டும். கொதி வந்ததும் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. சர்க்கரை தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 5 நிமிஷம் கொதிக்க விடும் போது சிம்மில் தான் வச்சுருக்கணும் அடுப்பை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு கலந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.